ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் காடான நம்ம கடல் ராஜாவான திருச்செந்தூர் முருகன் கோயில தேடி தாங்க இந்த பயணம் போய்க்கிட்டுருக்கு. நம்ம லைஃப்பில் சில கோல்ஸ் நம்ம வச்சுருப்போம். அந்த கோல்ஸை நம்ம அடைஞ்சாதான் நமக்கு ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருப்போம். ஆனால் அப்படி இல்லைங்க. நம்ம போகிற வழியை ரசிச்சுக்கிட்டே போய் அந்த இலக்கை நம்ம அடையும் போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் பாருங்கள். அதுதாங்க உண்மையான ஹாப்பினஸ். அப்படி நாங்கள் போயிட்டுருக்க வழியில் பார்த்த ஒரு அழகான டீ கடை தாங்க இது. இந்த வீடியோ எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. அதனால தான் நான் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி, வடை, பொங்கல், கேசரி அப்படி இப்படின்னு நமக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதோ எல்லா ஸ்நாக்ஸும் வச்சுருந்தாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இங்கே டீ கடைகள் நிறைய இருந்துச்சு. இங்கே எல்லாமே இவங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணி எதுவுமே பண்ணுறதில்ல. எல்லாமே கருப்பட்டி யூஸ் பண்ணி தான் எல்லா ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாமே பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு டீ, காஃபி அண்ட் போலி, வடை, பஜ்ஜி எல்லாமே சாப்பிட்டோம். எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம திருச்செந்தூர் ஒரு சாதாரண ஆன்மீக தலம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி சென்டர்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே முருகன் சூரனை வதம் செஞ்ச ஒரு இடம் அப்படிங்கிறனால இங்கே உங்கள் மனசில் இருக்கிற பயம், கடன், துரோகம் அப்படி இப்படின்னு இருக்கிற எல்லா நெகட்டிவ் விஷயங்களையும் நம்ம அந்த கடலில் தூக்கி போட்டு முருகன்கிட்ட நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம மனசில் நினச்சி நம்ம கேட்கும்போது இந்த எல்லா ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சேர்ந்து நம்ம முருகனோட அருளால் நாம் நினைக்கிற விஷயம் நமக்கு 90 டேஸில் 90 நாட்களில் நமக்கு கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் திருச்செந்தூரில் எந்தெந்த இடங்களுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணணும், அங்கே என்னென்ன விஷயங்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இந்த விலாகில் நம்ம முழுசாகவே பார்க்க போகிறோங்க. ஒரு வழியாக 5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம திருச்செந்தூருக்கு வந்துட்டோம். இது நம்ம முருகன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆர்ச்சு தான். நாங்கள் வர்றப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம அந்த ஆர்ச் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அன்னைக்கு அங்கே தான் நைட் டின்னர் சாப்பிட்டோம். நம்ம முருகனோட அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடுன்னு நம்ம இந்த திருச்செந்தூரை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குரு ஸ்தலமாகவும் கருதப்படுது. நம்ம முருகன் சூரபத்மனை வதம் செஞ்ச ஒரு இடமாகவும் இந்த திருச்செந்தூர் இருக்குது. நம்ம கருணை கடலை கந்தா போற்றி அப்படின்ற ஒரு இடத்தை நோக்கி தாங்க போயிட்டுருக்கோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அது பக்கத்திலே பார்த்திங்கன்னா கடலும் இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நைட் டைமில் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி வாங்க. ஏன்னா திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கரெக்டான டைமுக்கு ட்ரெயின் புக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் மற்ற இடங்களுக்கு போகணும் அப்படின்னால ஆட்டோ, கார் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் முன்னாடியே புக் பண்ணிக்கணும். ரூம்ஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு 500லேருந்து 2500 வரைக்குமே இங்கே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அங்கேயும் கூட புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் திருச்செந்தூர் வரும்போது அமாவாசை, பௌர்ணமி நாட்கள், மற்ற ஸ்கூல் லீவ் டேஸ், சாட்டர்டே, சண்டேஸில் வந்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இங்கே கூட்டம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற டேஸில் வந்தீங்க அப்படின்னா கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த கருணை கடலை கந்தான்னு எழுதியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு பக்கத்திலே நமக்கு கடல் இருக்குது. இது நாங்கள் இது ஒரு நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஆஃப்டர் ஒரு 12 o'clock வரைக்குமே நாங்கள் இந்த இடத்துல தான் இருந்தோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போனாலே மனசுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்குது. இந்த கடலில் எப்படி அலைகள் திரும்ப போகுதோ அதே மாதிரி நம்ம லைஃப்பில் வர்ற கஷ்டங்களும் அப்படியே போயிடும்னு சொல்கிறாங்க.
இந்த நைட் டைமில் இந்த கடல் பக்கத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த பிளேஸ் எல்லாமே. மற்ற முருகன் கோயில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மலைப்பகுதிகளில் தான் இருக்கும் அதிகமாக. அதுக்கு தான் வந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்ற ஒரு இது வந்து சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தாங்க அதிசயமாக முருகன் பார்த்திங்கன்னா கடல் பக்கத்தில் இருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிறவி பெருங்கடல் அப்படிங்கிற ஒரு பெரிய கடலை நம்ம நீந்தி வரணும் அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் இந்த முருகன் வந்து கடல் பக்கத்தில் இருக்கார். மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா முருகன் வந்து மேலே தான் இருப்பார். இங்கே பார்த்திங்கன்னா முருகன் இருக்க இடம் வந்து அந்த கீழ்ப்பகுதியில், கடலுக்கு உள்ளே இருக்க அந்த கீழ்ப்பகுதியில் தான் வந்து முருகன் வந்து இருக்கார். பொதுவாக எல்லா கோவில்கள்லேயும் முருகன் வந்து கிழக்கு நோக்கி தான் இருப்பார். ஆனால் நம்ம திருச்செந்தூரில் இருக்க கோபுரம் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. நம்ம 2004 சுனாமி வந்தப்போ திருச்செந்தூர் கடலே பல அடி பின்னாடி போச்சு. ஆனால் கோயிலுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட இல்லைங்க. கடல் அலைகள் என் எல்லை தாண்டாது அப்படின்னு முருகன் இங்கே ஆணையிட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த கடல் காற்று நம்ம உடம்புல படுறப்போ நம்ம மனசில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜியுமே போய் நம்ம ரொம்ப வந்து பாசிட்டிவாக மாறிடுறோங்க. நாம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்டிப்பாக போக வேண்டிய முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாழிக்கிணறு. சுட சுட உப்பு கரிக்கும் கடல் பக்கத்திலேயே வெறும் 1 அடி தூரத்தில் தாங்க பன்னீர் போல் இனிப்பான தண்ணி வர்ற இந்த நாழிக்கிணறு வந்து அமைஞ்சிருக்கு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நாழிக்கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடலில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாழிக்கிணறுல குளிச்சுட்டு நேராக வந்து நீங்கள் கோயிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எது கரெக்டுன்னு தெரில. எது கரெக்டுன்னு தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு 4 o'clock 5 o'clock எல்லாமே கடலில் குளிச்சுட்டு அப்புறம் நாழிக்கிணறுக்காக நாங்கள் வந்து வரிசையில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வரிசையே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நாழிக்கிணறுல குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பொட்டெல்லாம் வந்து அழகாக வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் குளிச்சுட்டு வந்து இந்த பொட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். வெறும் 10 rupees தான் வந்து கேட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப வந்து அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துச்சு. நாங்கள் இந்த நாழிக்கிணறுல 2 hours வெயிட் பண்ணி தாங்க உள்ளே போயிட்டு வெளில வந்தோம். அதே மாதிரி நீங்கள் திருச்செந்தூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா 3 வழிகளில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அது என்னென்ன வழிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து முதியோர் தரிசனம் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வந்து நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 100 rupees டிக்கெட்ஸில் வந்துட்டு லைன் இருக்குது. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் சொல்லிட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. ஸோ நாங்கள் 100 rupees டிக்கெட்டில் தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 6 hours வெயிட் பண்ணி தான் நாங்கள் வந்து உள்ளே போனோம். நாங்கள் வந்து போனது 9 o'clock, வெளில வந்தது பார்த்திங்கன்னா 1 மணி 1:30 ஆயிடுச்சு. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. எங்களால் சுத்தமாக அந்த லைனில் வந்து எங்களால் நிற்கவே முடியல. ஏண்டா வந்தோம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம கூட்டம் எப்போ ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த டைமில் போனால் நம்ம வந்து சரியாக சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த லைனில் நிற்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில்ஸ் அண்டு ஃபேன் எல்லாம் வந்து விற்பாங்க. அந்த விசிறி அதெல்லாம் வாங்கிட்டு போங்க. வேறு சின்ன சின்ன ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு உள்ளே போங்க லைனில் நிற்கிறதுக்கு. ஏன்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க ஆஃப்டர்நூனுக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா 1 or 2 hourலேயே நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஆஃப்டர்நூனில் போனீங்க அப்படின்னா சரியான கூட்டமாக இருக்கும். நீங்கள் சுத்தமாகவே அந்த லைனில் வந்து நிற்க முடியாது. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் எப்படியோ முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். போயிட்டு வெளில வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே உங்களுக்கு அன்னதான கூடமும் இருக்கும். நீங்கள் அந்த லைனில் நின்றாலும் உங்களுக்கு வந்து 2 hours கிட்ட ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு வந்து அங்கே உள்ள நின்ன லைனே வந்து எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஸோ எங்களால் சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறனால வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கூட்டமும் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. எங்களால் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் கூட வந்து இருக்க முடியல. ஸோ நைட் டைம் தான் பெஸ்ட்டான டைம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா.
அதே மாதிரி கடல் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த வள்ளி குகை, தூண்டுகை விநாயகர் கோயில், அப்புறம் மூவர் சமாதி எல்லாமே இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம கடல் பக்கத்திலே இருக்குது. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்தையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ நாங்கள் வந்து திருச்செந்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். வர்ற வழியில் இது வந்து தாமிரபரணி அணைன்னு சொன்னாங்க. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 3:00 ஆயிடுச்சு. பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல்ஸில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து காலையிலேருந்து எதுவுமே வந்து நாங்கள் சாப்பிட்ல. ஏன்னா 3:00 காலையில் 3 மணிக்கு வந்து ஆரம்பித்தது. நாங்கள் அந்த குளிச்சுட்டு லைனில் நிற்க ஸ்டார்ட் பண்ணது. நாங்கள் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திருச்செந்தூர் பக்கத்தில் வேறு சில ஏதாவது பிளேசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வந்து திருச்செந்தூர் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறனால பக்கத்துலேயே வந்து மணப்பாடு சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. எங்களால் அங்கே போக முடியல. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட தூத்துக்குடி கிட்டே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா பனிமயமாதா ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச் இருக்குது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த சர்ச்சுன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் பக்கத்துலேயே அந்த ஒரு மாதா கோவிலுக்கும் போயிட்டு வந்தோம். அங்கே வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடச்சிச்சு. எங்களுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு தூத்துக்குடியில் சில இடங்கள் பார்த்துட்டு நாங்கள் வந்து மதுரை கிட்ட வந்தாச்சு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்குள்ளே சாமி தரிசனம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பன்னீர் இலை பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இது சாதாரணமாக வந்து பேப்பரில் மடித்து கொடுக்க மாட்டாங்க. பன்னீர் இலை அப்படின்னு சொல்லப்படுற 12 நரம்புகள் கொண்ட இலையில தான் வந்து இதை வந்து மடித்து கொடுப்பாங்க. இந்த 12 நரம்புகளும் முருகனின் 12 கைகளை வந்து குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த விபூதியை நம்ம நெத்தியில் வைக்கும்போது நமக்கு வர்ற எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் நோய்களாக இருந்தாலும் அது வந்து முழுசாக குணமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து 100 rupees அந்த மாதிரி சொன்னாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை இழந்துட்டு இனி லைஃப்பில் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னே தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்து நிகழும். உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், பணம், உறவுகள், மற்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும். நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா தீமைகள், தடைகள் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே நீங்கி உங்கள் லைஃப்லையும் வெற்றி, சந்தோஷம் அப்படிங்கிற நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சேரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போடலான்னு இருக்கோம்.